நாடு நாசமாகணும்னா அங்கே போடு, அதே சூரியனுக்கே போடு, அதே ரெட்டலைக்கே போடு. சூரியனுக்கு போடு, அவர் வீட்டுல விடி, நாடு வீட்டுல தான் இருக்கும். ரெட்டலைக்கு போடு, 60 வருஷமா மொட்டையா தான் இருக்கு, ஒரு அங்குலம் கூட வளராது, அப்படியே தான் இருக்கும். இங்க இவன் வந்தாலும் டாஸ்மார்க், இவன் வந்தாலும் டாஸ்மார்க். இது ரெண்டுல தான் இந்த கட்சி ரெண்டும் பாஸ்மார்க், வேற எந்த திட்டமும் கிடையாது. வந்தா ஒரு தலைவன் வந்தான், 10 லட்சம் பேருக்கு வேலையை உருவாக்கி கொடுத்தான், வந்தான் தரமான கல்வியை கொடுத்தான், வந்தான் ஆட்சிக்கு வந்தா உலகத்தரத்துக்கு மருத்துவத்தை கொடுத்தான், வந்தான் குடிநீரை கொடுத்தான். தாத்தா காமராஜ் காலத்துல தண்ணியை காசுக்கு வாங்கி தான் குடிச்சியா? சொல்லு, குடிச்சியா? அப்படிதான் குடிச்சியா? சொல்லு, அப்படிதான் குடிச்சியா? அவங்க ஆட்சி காலத்துல நீ வீடு வெட்டல, இல்ல எம்ஜிஆர் ஐயா கருணாநிதி பேர எங்க அண்ணா அவங்க எல்லாம் தொடக்க காலத்துல ஆளும்போது நீ வீடு கட்டல. இப்பதான் வீடு கட்டுற, அதனாலதான் ஆத்து மணலை பூரா அள்ளி தின்ட்ட. இப்பதான் வீடு கட்டுற, அதனாலதான் மலைய மணலா நொறுக்கி வீடு கட்டுற. இதுக்கு முன்னாடி நீ வீடு கட்டி வாழல, கோட்டை கட்டல, மாளிகை கட்டல. அப்ப ஏன் ஓ மாநில மக்களின் மணல் தேவைக்கு அல்லப்படல, திருடப்படுது. பிற மாநிலங்களுக்கு பிற நாட்டுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொள்ளை லாபம் ஈட்டு. மலையை அறுத்து கொண்டு வரோம், மணல் அள்ளி திங்கிறான், பழத்தை சுரண்டி கொழுக்கிறான். அரசு அங்கீகரிக்குது, குவாரி ஓனர் அப்படிங்குது, மணல் குவாரி ஓனர்ஸ். எங்கடா போகுது நம்ம நாடு? நீ புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, 2 பதிப்பு பார்த்திருப்ப, பார்க்காம இருப்ப, படம் பார்க்காம இருப்ப, நீ பள்ளிக்கூடம் போகாம கூட இருப்ப, படம் பார்க்காம இருப்ப. புஷ்பா படத்துல ஒரு சிறந்த படம், அது சிறந்த படம். எப்படி படம் தெரியுமில்ல? செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு நம்மளை சுட்டு கொண்டு விட்டார் சந்திரபாபு நாயுடு. பெரிய குற்றம், சுட்டை ஒண்ணு விட்டான், சிறைப்படுத்தல, சுட்டை ஒண்ணு விட்டான். பெரிய பெரிய கிரைம் அது, சுட்டு கொண்டு விட்டான். கேட்க ஒருவேளை நாதி இல்லை. ஆனா அந்த படத்துல, அந்த புஷ்பா படத்துல தம்பி அல்ல அரவிந்த் வந்து கதாநாயகன், ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்? செம்மரக்கட்டையை வெட்டி வெட்டி கடத்துவாப்ல, கொஞ்ச நெஞ்சல்ல, லாரி லாரியா கடத்துவா, நுட்பமா கடத்துவாப்ல. அவர் யாரு? ஹீரோ. அவர் யாரு? ஹீரோ. அவரை எப்படியாவது தடுத்தணும்னு பகத் பாசில் போலீஸா இருப்பாப்ல, போலீஸ் அதிகாரி, எப்படியாவது தடுக்க போராடுவாப்ல. அவர் யாரு? வில்ல. படம் எப்படி சமூகம் பத்திர ஒரு குற்றவாளி கதாநாயகனாகவும் தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுது. படம் 2 படம் ஆயிரக்கணக்கான கோடியை வசூலிக்குது, கைதட்டுது, சனம் பாக்குது. படம்னா மணலை வெட்டி கொண்டு போறவன் சமூகத்தில் மதிப்பிற்குரியவன். அதை தடுக்க பேசுகிற நாங்கள் பைத்தியக்காரர்கள். கால கொடுமை.